Hello, Vanakkam and welcome to the review of fourth T20 international between India and England. ரிசல்ட்ல எந்த விதமான மாற்றமோ இல்ல பிடாக். வணக்கம் and welcome to the show. Before I leave it to you, there are certain things that I want to tell. இது வந்து consecutive second series loss for India after the World Cup. After a long time, India is losing a series back to back. அதாவது ரொம்ப நாள், எவ்வளவு நாள்னு எனக்கு தெரியவே இல்லை. ஒரு 1000 நாளுக்கு அப்புறம் ஒரு சீரீஸ் தோத்தாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் T20ல வந்து பேக் டு பேக் தோக்குறாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னா 13 T20 இன்டர்நேஷனல் தோத்துருக்காரு. மீனிங் T20 கேம் இன்டர்நேஷனல்ல 13 T20 கேம் ஆஸ் அ கேப்டன். ரோவா கடைசியா 13 தோத்துருக்காரு. ஒரு பேக் டு பேக் ஃபெயிலியர் ஃபார் வைபவ் சூரியவன்ஷி அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பைலேட்டரல் சீரிஸ் T20 சீரிஸ் இங்கிலாந்து வின் பண்றாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. ஆஸ் இந்தியன் ஃபேன்ஸ் இட் வாஸ் அ கிரஷிங் டிஃபீட். அகைன் ட்ரப்பிங் வாங்கியிருக்காங்க இங்கேயுமே. ஓவர் டு பிடாக், உங்களோட இனிஷியல் தாட்ஸ். மேட்ச் பார்த்துருப்பீங்க, என்ன நினைச்சீங்க? நான் தான் திருப்பியும் சொல்றேனே, இப்ப யாரு அவுட்கம் ரிசல்ட்டை பத்தி இந்த மாதிரி தோத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா அப்படியே கேட்டுப்பேன். அதுக்கு நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்துட்டு அயர்லாந்து சீரீஸ் முடிஞ்ச உடனே நம்ம சொன்னது என்னன்னா, இந்த ஆட்டம் ஏதாவது ஒரு இடத்துல இந்த ஓடுற வண்டி நிக்கணும் அப்படின்னு நின்று இருக்கு. ஆனா அது எப்படின்னா, ரொம்ப நேரம் ஓடி பெட்ரோல் இல்லை அப்படின்றதுனால நிக்குது, இல்லை ரொம்ப நேரம் ஓடி டயர்டாகி இன்ஜின் நிக்குது அப்படின்னா பரவாயில்ல. அதெல்லாம் கிடையாது. நான் ஓட மாட்டேங்க, எவ்வளவு நேரம் என்னால ஓட முடியும், நான் பிறகு ரெஸ்ட் வேணும்னு வண்டி நின்றுருக்கு. அது என்ன? ஆக்சஸிங் த கண்டிஷன்ஸ் ஜீரோ, ஸ்ட்ராட்டஜிஸ் ஜீரோ, த போலிங் பிளான்ஸ் லென்ஸ் ஃப்ரம் த போலர்ஸ் ஜீரோ, ஃபைட்டிங் இன்டென்ட் ஷோன் பை த டீம் ஜீரோ, டிஃபீட் ஆட்டிடியூட் டிக். அவங்க ஆடும் போதே வந்துட்டு அவங்க தோக்க போறாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு தெரியுது. 3 மேட்சும் ஒரு ஸ்பார்க்கை காட்டி இப்ப அவுட் ஆயிருக்காரு வைபவ் சூரியவன்ஷி. கௌதம் கம்பீர் சொன்னது 3 மேட்ச் தான் பார்ப்பேன், 3 மேட்ச் வச்சுதான் அந்த ஃபார்மை நான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னுவாரு. அப்படின்னு பார்த்தா வைபவ் சூரியவன்ஷி ஆடுவாரா? அனுபவத்துல சொல்றேன், திருப்பியும் சொல்றேன். ஓகே, ஒரு தடவை நான் சொல்லிட்டேன்னா அதை மாத்தவே மாட்டேன். திலக் வர்மாவால டாப் 4ல நீங்க ஆடல. அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. எப்படி குரு நீங்க சொல்றத ஒத்துக்கிறேன். அவர் எங்க ஆடுவீங்க? ஒன்னு அவர் நம்பர் 3 வந்துட்டு 4 and 5 should be இஷான் கிஷன், ஸ்ரேயஸ் ஐயர், they can adapt. திலக் வர்மாவால அடாப்ட் பண்ண முடியாது. நீ வந்து டாப் 4ல இது பண்ணலன்னா இட் இஸ் எ கிரிமினல் வேஸ்ட். மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணாங்களோ அதே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் ஆஃப் அஸ் யூ கோயிங் டு லூஸ் a player of திலக் வர்மாஸ் கேலிபர் வேற ரேட் him வெரி வெரி ஹைலி. ஓகே, இப்ப எப்படின்னா அந்த பீதி பயம் எப்படி உங்களுக்கு கிளம்பிச்சு அப்படின்னா, இப்ப எல்லாருக்கும் எப்படி யோசிக்கிறாங்க, எப்பா இந்த 3 மேட்ச் தான் கிரைட்டீரியா கொடுக்குறாங்க, நான் அந்த 3 மேட்ச் அடிக்கலன்னா எனக்கு கொஞ்சம் பயம்தான் அப்படின்றதுனால. அபிஷேக் சர்மா ரன் பால் ஆடினாரு, விடுங்க, ஃபர்ஸ்ட் டைம் அவர் ரன் பால் ஆடி இருக்காரு. சூரியவன்ஷி வழக்கு போல 10 பால்ல 15, ஒரு 6 ஒரு 4 அப்படிதான் அவர் ஆடினாரு. எல்லாருமே இப்ப சூரியவன்ஷிக்கு என்ன லென்த் போடுறாங்கன்னு நீங்க பாக்குறீங்கல்ல. ஓகே, இந்தியால பால் அவ்வளவு நல்லா உங்களுக்கு நல்லா ஸ்கிட் ஆகி வருதுன்றதுனால, இந்த ஷார்ட் பால்ஸ் போட்டிங்கன்னா கூட நல்லா நின்று வருது, சி மூவ்மெண்ட் எதுவும் இல்லைன்றதுனால அந்த புல் ஷாட் அப்படி எப்படி அடிச்சு ஒரு டாப் எட்ஜ் 6 அப்படி இப்படி போயிடுது. இந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸ் எல்லாம் பால் ஹஸ் காட் a little bit of a say, இதே மாதிரி போட்டு பிளாஸ்டிக் ட்ராக் இல்லைன்னா வச்சு உங்களை வந்துட்டு செஞ்சிருவாங்க வச்சு பிளான்ஸ்ல. தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி. இஷான் கிஷன் 4-6 பால்ல, சிவம் தூபே 22 23 பால்ல, திலக் வர்மா அதுக்கப்புறம் பின்னாடி வந்து 8 பால்ல 11, வாஷிங்டன் சுந்தர் 8 பால்ல 5, அக்ஷர் பட்டேல் 2 பால்ல 1. இந்த ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து புண்ணிய கட்டினார் ஆதில் ரஷீது. நல்லா ஓடி வந்து எப்படின்னா அந்த 4th டிவிஷன் 5th டிவிஷன்லாம் நிறைய பெருசுங்க கிரிக்கெட் ஆடும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபார்மர் பிளேயர்ஸா இருப்பாங்க, டீம் மேல தூக்கி விடுறதுனால டிஎன்சில ஆடுவாங்க. சும்மா ஒரு ஆஸ்பின், பொய் போலிங் ஆஸ்பின் போடுவாங்க, அப்படியே தூக்கி ஆத்துவாங்க. எடுத்துட்டு மாமா ஓசி விக்கெட்டு அப்படின்னு. அந்த மாதிரி அலைஞ்சின ஆதில் ரஷீத் போட்டு ஒரு ஓவர்ல 20 ரன் கொடுத்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பேட்டிங் பிச்சு. முன்னாடியே சொன்ன செம்ம பேட்டிங் பிச்சு, பியூட்டிஃபுல்லா வரும். நாட்டிங்ஹாம் அளவுக்கு உங்களுக்கு பவுன்ஸ் அண்ட் கேரி இருக்காது. செம்ம பேட்டிங் பிச்சு உங்களுக்கு. போர்ட்ல ரன்னு வரல, 197 கிட்ட சல்லி ரன் அடிச்சாலும்
சான்ஸே கிடையாதுன்னு அவங்க டாஸ் பண்ணி பேட்டிங் ஆடினாங்க. That is not a bad decision up to me. When you are 40 runs short of the average winning score, where your bowlers are struggling to adapt, you have got absolutely no chance to win. இப்போ வின் ஃபேக்டர் திருப்பியும் இங்கேயும் அதே தான் சொன்னோம். ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல விக்கெட்டை கொடுக்கக்கூடாது, அதுக்கப்புறம் கல்ட்டுன்னு. இந்தியா வந்து 44 for 2. இப்போ ஜார்ஜ் டங்குக்கு வந்து இப்போ இது பண்ணியிருக்காங்க 1.3 மில்லியனும் நம்ம பேஸ் பிரைஸ் ஐபிஎல்ல இந்த ஆக்ஷன்ல. அது ஆல்ரெடி இது பண்ணிட்டாங்க, எல்லாம் கட்டி பிடிச்சுன்னு இது பண்ணாங்க, சமாதானம் பண்ணாங்க. வாழ்க்கை நான் கொடுத்துட்டேன் உனக்கு அப்படின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க, உனக்கு நான் வாழ்க்கை கொடுக்குறேன், நீ கவலைப்படாத. விஜயகாந்த் சார் அந்த இந்த சத்திரியன் படத்துல சொல்லுவாரு ரேவதிக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசை இருக்கா, நான் வாழ்க்கை கொடுக்குறேன்னு. அந்த மாதிரி கொடுத்தாங்க ஜோஷ் டங்குக்கு வாழ்க்கை. ஒரு $1 மில்லியன் இருக்கு அவருக்கு, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஐபிஎல்ல 6 ஓவர்ல 44 for 2. அவங்க வந்துட்டு இங்கிலாந்து வந்து உங்க இங்கிலாந்து போலிங் 44 for 2, இந்தியா போலிங் 62 for 1. அதுக்கப்புறம் 11 ஓவர்ஸ் செட்டில் பண்ணிட்டீங்கன்னா 2 விக்கெட்ஸ் ஆர் லெஸ் இருந்ததுன்னா டபுள் பண்ணலாம் அப்படின்னு இந்தியா 81 for 3ல இருந்து அதுக்கப்புறம் 77 for 4 கிட்டத்தட்ட டபுள் பண்ணிட்டாங்க. ஆனா உங்களுக்கு என்ன பிரச்சனைனா 81 for 3, 81 கம்பி. இப்ப நம்ம சொன்ன அல்கோரிதம் படி ஃபர்ஸ்ட் இதை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொழக்கணும்னு அந்த வின் ஃபேக்டரியும் இங்கிலாந்து ஜெயிச்சாங்க. அதாவது இப்ப எப்படி போகணும் அப்படின்னு சொன்னா, இப்ப 6 ஓவர்ல 50க்கு 1 ஆடிட்டு 10 ஓவர்ல 85 for 2, இந்தியா 71 for 3. அதுக்கப்புறம் அந்த 15வது ஓவர்ல ஒரு கல்ட் எடுக்கணும், 135 for 4 வரணும், இந்தியா 116 for 4. அந்த ஃபேஸ் முடியும் போது 20 ரன் கம்மி. கடைசி 5 ஓவர் நான் சொன்ன அந்த ஒரு ஆதில் ரஷீத் ஓவரை தவிர 116 for 4ல இருந்து scrambled to 158 for 7, that is 42 for 3. டோட்டலி அவுட் பிளேடு. போலிங் பாத்தீங்கன்னா அவங்க வந்து முதல்ல கொஞ்சம் ஹர்ஷதீப் சிங் கொஞ்சம் நல்லா போட்டார், கொஞ்சம் அப்படி இப்படி சிதாச்சு. நான் என்ன நினைச்சேன், ஜெயிக்க மாட்டாங்கன்னு தெரியும், கொஞ்சம் இதுவா வரும் அப்படின்னு நினைச்சேன். 6 ஓவர்ல 60. ஹாரி ப்ரூக் வந்து ஒரு ஒரு வீடியோ கேம் மாதிரி ஆடினாரு. 6 ஓவர்ல 62 10 ஓவர்ல 120. அந்த 4 ஓவர்ல 62ல இருந்து 120. இது ஒரு அனதர் வந்து போன மேட்ச் வந்து ஒரு ஹியூமிலியேட்டிங் டிஃபீட்னா இது எம்பராசிங் டிஃபீட்டு. எல்லாமே இவங்க பண்றது தப்பு, ஒரு பயம் அது எல்லாருக்கும் வந்துருச்சு. திருப்பி சொல்ற, வாஷிங்டன் சுந்தர் இஸ் நாட் அ டெசிக்னேட்டட் ஃபினிஷர். அவரை நீங்க ஒரு போலிங் ஆல்ரவுண்டரா யூஸ் பண்ணாத. கரெக்டா பண்ணாங்க, வருண் சக்கரவர்த்திக்கு பதிலா வாஷிங்டன் சுந்தர் கொண்டு வருவாங்கன்னு சொன்னோம், கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இந்த ஒரு ஓவர் டீசர்லாம் அவருக்கு கொடுக்க கூடாது. ஒரு ஓவர்ல ஒரு போலர் ஜட்ஜ் பண்ண முடியாது. எப்ப ஒரு ஓவர் நீங்க கொடுத்தீங்கனாலும் 19 ரன் கரெக்டா கொடுத்துடுறாரு அவரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாதுன்றதுனால இஸ் கொஸ்டின் இஸ் ஆல்சோ அண்டர் சீரியஸ் டவுட். ஏகப்பட்ட பேரோட கொஸ்டின்ஸ் இட் இஸ் இன் சீரியஸ் டவுட் இருக்கு. எந்த ஆன்சருமே இல்லாம இப்ப வந்து 5th T20க்கு சீரீஸை லூஸ் பண்ணிட்டு போறாங்க. 2 சீரீஸ் இன் a row கிரஷிங். இப்ப எப்படின்னா 4-2 6 மேட்ச், ஒரு மேட்ச் மழையில போயிடுச்சு. 6 matches without a win straight away after lifting the T20 trophy is not something for you to look beyond. ஏன்னா இந்த கோச்சிங் ஸ்டாஃப் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு வந்து மற்ற ஃபார்மேட்லயும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அடுத்த ஃபார்மேட்ல வர பிளேயர்ஸ் வேற மென்டாலிட்டியில வருவாங்க. The coaching staff will be under severe pressure after twin losses going to Zimbabwe. ஜிம்பாப்வே பத்தி போன தடவை தான் சொன்னோம், ஒரு டெஸ்ட் மேட்ச் ஒரு இன்னிங்ஸ் டிஃபீட் கொடுத்து ஜெயிச்சுட்டு பங்களாதேஷர் 2 ஓடியையும் ஜெயிச்சு 3 மேட்ச் சீரீஸ் they have already sealed the series 2-0 and you are going to go there, you are going to take them lightly, you are going to lose even a single game against them. There are a lot of questions to be answered. ஒரு சரண்டரே இல்லாதது. ஃபிளைட்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தேன், ஃபிளைட்லயே தான் பார்த்துனே வந்தேன். அந்த இந்தியா வந்து ஜெயிக்கிறதுக்கான ஒரு அறிகுறி எங்கேயுமே இதுல. ஒரே ஒரு பாசிட்டிவ் சொன்னா அகைன் ஷ்ரேயஸ் ஐயர் பேட்டட் வெல் டு ஸ்கோர் 80. அதை தவிர எந்த பாசிட்டிவ் இதுவும் இல்லை. இந்த டார்க் பீரியட் அப்படின்னு சொல்லுவேன், இந்த டார்க் பீரியட் ரொம்ப சீக்கிரம் லைட்டை போட்டு நீங்க சரி பண்ணலன்னா யூர் கோயிங் டு பி இன் ட்ரபிள். ஓவர் டு விக்கி. இல்ல அதான் பிடாக் ஜென்ரலா இப்போ வந்து கௌதம் கம்பீர்ட்ட கேட்டாங்க போன மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல, போன மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டாங்க, ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு சீரீஸை வந்து நீங்க ஒரு சாம்பியன்ஸா ஸ்டார்ட் பண்ணீங்க, அயர்லாந்துல தோத்தீங்க. எஸ் ஓகே, பட் ஆனா இங்கிலாந்துல வந்துமே அந்த அந்த ப்ராமிசிங்கான ஸ்டார்ட் கொடுக்க முடியல இந்தியால. ஏன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி டீம் வந்து இந்த மாதிரி ஒரு ரீபில்டிங் ஃபேஸ்ல இருக்கும்போது இந்த மாதிரி சில நிகழ்ச்சிகள் நடக்கதான் செய்யும், இந்த மாதிரி சில நாங்க ட்ரை பண்ற சில விஷயம் வந்து ஆப்போசிட்டா போகதான் செய்யும் அப்படின்றாரு. ஓகே, பட் எனக்கு என்ன கேள்வினா, 2024 வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கு அப்புறம் 3 பேர் ரிட்டையர் ஆனாங்க டப்புக்குன்னு. அப்ப ஒரு ரீபில்டிங் ஃபேஸ் தேவைப்பட்டது. அதெல்லாம் பண்ணி 2026 வேர்ல்டு கப்பை ஜெயிச்சாச்சு.
பட் இப்போ வந்து ரீபில்டிங் ஃபேஸ்ல இருக்காங்களா இந்தியன் T20 டீம்? ரீபில்டிங் ஃபேஸ்ன்ற ஒரு ஃபேஸ் இப்ப தேவையா? எனக்கு தெரியல, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சா தாராளமா சொல்லலாம். மார்க் நீங்க 22 வாங்கி உங்க பையன் ஃபெயில் ஆனா என்னடா 22 வாங்கியிருக்கேன்னா, அப்பா எனக்கு வயித்தால போச்சு முத நாள். அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதும்போது வாந்தி வர்ற மாதிரி இருந்தது. எழுதும்போது பேனா நிப்பு உடைஞ்சு போச்சு, எழுத முடியல அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் உங்க பையன் நோ மேட்டர் வாட் வில் கிவ் யூ. பியூட்டிஃபுல்லா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. 3 பிக் பிளேயர்ஸ் ரவீந்திர ஜடேஜா, விராட் கோலி, ரோஹித் சர்மா, அன்டிஸ்பியூட்டட் லெஜெண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 2024 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் போறாங்கன்னா, அதுதான் வந்து இன்னொன்னு சொல்றேன். இந்தியால 38 டொமஸ்டிக் டீம், ஒரு 650 குவாலிட்டி பிளேயரு, மணி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்பர் ஆஃப் மேட்சஸ் அண்ட் எக்ஸ்போஷர், ஆல் தி பிளேயர்ஸ் ஆர் கெட்டிங். நம்மளே வந்து என்ன சொன்னோம் ஒரு லெவல்ல, 2 டீம் இந்தியா ஆடினா கூட there is a very good chance both the team might get into playoffs. தோத்தியா தலைய கைய மேல போட்டுட்டு நாங்க தோத்துட்டோம், ஒரு சில தானே சரியா பண்ணல, இது நாங்க சரியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது பண்ணுமே ஒழிய, என்னடா டபுள் டைம் டிஃபெண்டிங் சாம்பியனுக்கு என்னடா டிரான்சிஷன் ஃபேஸ்? டிரான்சிஷன் ஃபேஸ்ன்றதுக்கு அர்த்தத்தை முதல்ல புரிஞ்சுக்கோங்கடா. டிரான்சிஷன் ஃபேஸ்ன்றது இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த 3 பிளேயர் உடனே வெளியில போயிட்டான், நோ மேட்டர் வாட் 38 டீம் அவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்குன்னா, கோலிக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், ஒரு ஒரு கன்வென்ஷனிங், ஒரு கன்வென்ஷனல் மேட்ச் வின்னர் அட் நம்பர் 3, ரோஹித் சர்மா ஒரு மேட்ச் வின்னர் ஓப்பனிங் த பேட்டிங், ஜடேஜா வந்து அந்த அளவுக்கு மேட்ச் வின்னர் இவங்களோட சேர்க்க மாட்டா, பிளேட் சம் பிக் ரோல்ஸ் இன் T20 கிரிக்கெட் வித் போத் பேட் அண்ட் பால்ன்றதுனால உங்களுக்கு ஒரு இதுக்கு சொல்லலாம். அவங்க வந்து ரோஹித் சர்மா, கோலி, ஜடேஜா போனோடனே உடனடியா ரீப்ளேஸ்மெண்ட் அவங்களுக்கு இருக்கு. யாருமே இப்ப கோலியோ ரோஹித் சர்மா இல்லாததுனால இந்தியா தோக்கல. இப்ப சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், இந்த டாப் 3 என்னடா உனக்கு வீக்கா இருக்கு பாக்கிறதுக்கு? இன்னொன்னு சொல்லணும், பும்ரா வச்சு நொறுக்குனாங்க ஐபிஎல்ல. இதெல்லாம் சொல்லாதீங்க. ஹர்திக் பாண்டியா ஆட வெரி புவர் ஐபிஎல்ல. If you are really saying that those 2 players exclusion from the team for reasons where they are not fit, you are going to lose against Ireland 2-0 and you cannot even win a single game here after 4 games. அது டிரான்சிஷன்ல கிடையாது. டிரான்சிஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா என்னன்னா, தோத்துனே இருக்க ஒரு டீம்னு வச்சுக்கோங்க. பாகிஸ்தான் அப்படின்னா 17 வருஷமா தோத்துட்டு இருக்கான், எல்லா ஃபார்மேட்டையும் தோப்பான் அவன். ஹோம்லயும் தோப்பான், அவேலையும் தோப்பான், இந்தியா டீம் தோப்பான், வெஸ்ட் இண்டீஸ் டீம் தோப்பான். அவன்னா உங்களுக்கு ஓகே, இதே சொல்லிட்டு இருக்கலாம். அதே மாதிரி டிரான்சிஷன் பீரியட்ன்றது நீ எப்ப சொல்லுவ? அட்லீஸ்ட் அஸ் அ கோச்சிங் ஸ்டாஃப் நீ டிரான்சிஷன் பீரியட் எப்ப சொல்லுவ? புதுசா இப்பதான் 2024 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் தான் கௌதம் கம்பீர் எடுத்தாரு. எடுத்த உடனே அப்ப தோத்தா நீ சொல்லலாம், இப்பதான் நான் கல்ச்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன், டீமுக்குள்ள வரேன், டிரான்சிஷன் ஃபார் மீன்னு. அதுக்கப்புறம் நீ சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிச்சிருக்க, ஏசியா கப் ஜெயிச்சிருக்க, T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்க, பிளேயர்ஸ் பூல் ஆஃப் டேலண்ட் கொட்டின்னு வராங்க. அதுக்கப்புறம் டிரான்சிஷன் இன்சிஷன்லாம் சொல்லாத. அது மாதிரி ஒரு 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 எக்ஸ்கியூஸ், லேம் எக்ஸ்கியூஸ் எதுவுமே கிடையாது. ஐ ஹோப் ஐ ஹவ் கிளியர்லி எக்ஸ்பிளைன் வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் டிரான்சிஷன். The transition is not going to be applied in this case for India. The team selection has been poor, their batting order shuffling has been poor, their bowling plans and the length has been very, very poor. They lost because they were very poor. The coaching staff are all here for 2 years time with a winning team. 3 major titles ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் சொல்றதுக்கு ஷ்ரேயஸ் ஐயர் is a proven captain. He did it with Delhi, he did it with KKR, did it with PVKS. அதெல்லாம் ஒண்ணு கேப்டன் வந்து செட்டில் ஆகணும், இந்த இதெல்லாம் வந்து இங்க சொல்லவே சொல்லாதீங்க. யூ ஆர் பேத்தட்டிக் இன் அயர்லாந்து அண்ட் இங்கிலாந்து அண்ட் ப்ளீஸ் அக்செப்ட் இட். விக்கி, லெட் மீ நோ இஃப் மை எக்ஸ்பிளனேஷன் ஓவர் டிரான்சிஷன் யூ அக்செப்ட் இட் ஆர் யூ ஃபீல் இல்ல பீடாக் அப்படின்னு. இதுதான் டிரான்சிஷன் எக்ஸ்பிளனேஷன். 100% பீடாக், அக்ரீட். எல்லாம் மேன் டு மேன் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஆல் ரெடியா இருக்கு பீடாக். இன்னொரு 11 ரெடியா இருக்கு. அங்க என்னன்னா அண்டர் 19 பசங்களும் வந்து ஸ்ரீலங்காக்கு சீரிஸ் சப்மிட் பண்ணிருக்காங்க 2-1. நம்ம பசங்க 2 பேர் நல்லா விளையாடிருக்காங்க. அதுல ஒரு பையனை திண்டுக்கல் டிராகன்ஸ்ல எடுத்திருக்கோம் நம்ம, விகே வினீத்னு, ஒரு 155 மேசிவ் அண்டர் அடிச்சிருக்காரு. ஷவின் இன்னொரு பையன் நம்ம டீம்ல பன்ஸ்ல, நான் இருந்த டீம்ல 3rd டிவிஷன்ல இருந்து வளர்ந்து இப்போ 1st டிவிஷன் விளையாடிட்டு இருக்காரு. அண்ட் ஆல்சோ அண்டர் 19 இந்தியா இருக்காரு. குடோஸ் டு தெம், குட் பெர்ஃபார்மன்சஸ். ஒண்ணுதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல பீடாக், இவங்க வந்து ஏன் வந்து they are not saying, putting their hand up saying we did not read the conditions really well, we did not prepare according to the conditions really well, we have come from playing flat pitches, this is taking time for us to understand the pitch and
ஒரு பவுன்ஸையோ இல்ல ஒரு அந்த பேஸ் ஆஃப் த பிச்சையோ இல்ல அந்த நேச்சர் ஆஃப் த பிச்சையோ வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் தேவைப்படுது. பட் வி ஆர் ஆல் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்ஸ், ப்ரூவன் கமாடிட்டி. வி ஷுட் பி ஏபிள் டு அடாப்ட் வெரி குவிக்லி. பட் வி ஆர் நாட் ஏபிள் டு டூ இட் திஸ் டைம். வி வில் ஸ்ட்ரைவ் பட் வி வில் ட்ரை டு கம் பேக். ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க இந்த மாதிரி பாசிட்டிவா சொல்ல மாட்டேன்றாங்க? நீங்க சொல்ற மாதிரி நானுமே அதை அக்ரி பண்றேன். தோக்கிறது தப்பே கிடையாது. But denying the fact that not accepting what is going on, what the conditions are, அதை accept பண்ணல அப்படின்னா தான் I think there is a problem னு நினைக்கிறேன். And again, kudos to England. இந்த மாதிரி வந்து ஒரு பிரில்லியன்ட் கிரிக்கெட் ஆடுறாங்க பீடாக். ஜஸ்ட் வந்து சும்மா க்ளோஸா வந்து ஜெயிக்கிறது அப்படிலாம் கிடையாது. ட்ரப்பிங் தான் கொடுக்குறாங்க. என்ன மாதிரி ஆடினாரு பேட்டிங் ஹாரி ப்ரூக். இப்படின்றாரு, பொழக்கிறாரு. ஃபில் சால்ட் வந்து பிரில்லியண்டா ஆடுறாரு. மிஸ் அவுட் பண்றது அப்பப்போ ஜாஸ் பட்லர் ஒரு நல்ல ஷாட் அடிச்சுட்டு மிஸ் அவுட் பண்றாரு. அவருமே அடுத்த T20ல வச்சிருப்பாரு. டெஃபினட்டா ஒரு பெரிய இன்னிங்ஸ் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட இருந்து. எனிதிங் யூ வாண்ட் டு ஆட் ஆன் திஸ் பீடாக் பிஃபோர் யூ ஜம்ப் இன்டு ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்? ஒரு நல்ல क्वेश्चन வச்சிருக்கேன். ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன். நீங்க கேக்குறீங்களே ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க, அந்த மாதிரி ஒத்துக்க மாட்டேன்றாங்கன்னா, தட் இஸ் கால்டு ஈகோ. தட் இஸ் கால்டு ஈகோ. அதாவது ஒரு டெஸ்ட் சீரிஸ் தோத்த உடனே கௌதம் கம்பீர் கேள்வி கேட்ட உடனே அடுத்த நாள் என்ன சொன்னாரு? ஐம் ஜஸ்ட் ரிமைண்டிங் யூ, when India won the Asia Cup, when India won the Champions Trophy, it was me who was the coach ன்னாரு டெஸ்ட் மேட்ச் தோக்கும் போது. ஓகே, எப்ப நீ தோத்துட்டு, அதை தான் நான் சொல்லுவேன். அதாவது நானும் ரொம்ப ஒரு ஈகோயிஸ்டிக்கான ஆளு தான். நான் தோத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கையை மேல போட்டுருவேன். கையை மேல போட்டு ஐ ஃபெயில்டு. எப்ப நீ ஐ ஃபெயில்டுன்றதை ஒத்துக்குறியோ அப்பதான் ஐ ஃபெயில்டுன்றதை மாத்திட்டு ஐ சக்சீடன்றதை இது பண்ண முடியும். The moment you start giving reasons for the debacle, what it has, the debacle will continue. You are allowed to fail. நான் திருப்பியும் சொல்றேன், கம்பீர் has done a good job in white ball cricket. நான் சொன்ன இந்த 3 trophies வந்து 2 வருஷத்துல ஜெயிச்சிருக்காங்கன்னா well done கம்பீர். தோத்துட்டியா, அது இதெல்லாம் பார்க்காது. எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லன்றதெல்லாம் சொல்லவே சொல்லாத. முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்க முடியாது. ஆமா, ஏன் நான் தோத்துட்டேன் அப்படின்னு. இந்தியா எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் பிளாட் பேட்டிங் ட்ராக், எல்லாம் 220 ரன். ஐபிஎல் இருக்கட்டும், வேர்ல்ட் கப் முதல்ல அப்படியே ஸ்லோவா இருந்தது, பிச்சு கஷ்டப்பட்டாங்க. they got dropped by South Africa when the pitches were challenging. That the pitches been the same, you never know India would have gone on to win the World Cup. That's a bottom line. எதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும், ஆனஸ்டா ரிஃப்ளெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நாக் அவுட்ஸ்ல இருந்து லேட்டர் பார்ட் ஆஃப் சூப்பர் எயிட்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்துச்சு. ஒண்ணுமே பண்ண முடியாதுபடி. ஸ்ட்ராட்டஜி எது ஒன்னாது, போன பால் ஒண்ணுல இருந்து 4 பக்கம் கில்லி கல்ட்டு அப்படின்றதுனால திங்ஸ் ஒர்க் அவுட் வெல் ஃபார் தம். வேர் அதர் டீம்ஸ் ஃபெயில் டு அடாப்ட் திஸ். ஸ்டில் வின்னிங் a World Cup is achievement. Well done to Gambhir, well done to his coaching staff and Indian team for achieving that. But if you are not going to assess the conditions, you are not going to come on top of it. Conditions are king. You are going to keep losing. Even Zimbabwe அரையில கண்டிஷன்ஸ் பயம். கசம்சன் பால் அங்க ஏழியான நியூ பால் கணப்பனாலையும் அரையில போட்ல கட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இவர நல்லா போடுறாரு, முசரபாணில நல்லா போடுறாரு, எங்காரவா நல்லா போடுறாரு, முசரபாணி நல்லா போடுறாரு. அதனால you can never take anyone for granted. Please accept that when you failed, you failed. அதுதான் விக்கி, வேற எதுவும் இல்ல. Please go ahead and ask the question where you can, after that you can close out. Brilliant பீடாக். இன்னைக்கு வந்து ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்ல பிருத்திவிராஜ் என்ன கேட்டிருக்காருன்னா, பீடாக் அண்ட் விக்கி 2 கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிக்கிறேன். Do you think teams should start valuing a 6th bowling option more than just like a batting option at number 8? இது question number 1. Question number 2 என்ன கேட்டிருக்காருன்னா, just like how batters are losing strike rotating skill due to IPL flat tracks, have bowlers become too defensive? We saw Harshit Rana bowling a lot of slower balls in the third T20 in a pitch where he could have extracted good bounce. 2 கொஸ்டின் புரிஞ்சுதா பீடாக்? ஒன்னா கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்கறேன்னா, ஒரு 6th bowling option in place of ஒரு number 8 பேட்டிங். 8 வரைக்கும் எதுக்கு பேட்டிங்? உங்களுக்கு 6th bowling option நீங்க கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாரு. பியூட்டிஃபுல்லா கேக்குறாரு. T20ல வேர் இட் இஸ் பிகமிங் a slam bang cricket, the 6th bowling option should be genuine for you to give to over. That genuine option is not Shivam Dube. Okay, அங்க வில் ஜாக்ஸ பத்தி என்னால சொல்ல முடியும். ஜெனுவன் 6th bowling option பவர் பிளேலையும் வந்து போடுறாரு, நடுவுல போடுறாரு, டெத் ஓவர்ஸ்லயும் போடுறாரு. தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் காட் a 6th option. You should have it your top 7 of your batting. எவனா ஒருத்தன் ஏதாவது ஒண்ணு வந்துட்டு அது இது பண்ற மாதிரி. அதை தான் சொன்னேன். அந்த காலத்துல வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கால எல்லாரும் bowling போடுவான், எல்லாரும் பேட்டிங் ஆடுவான். ஜாக் கேலிஸ் பேக் அண்ட் அக்ராஸ் ட்ரிகர் போவாரு, 140 போடுவாரு. ஹான்சி குரோனியே bowling போடுவாரு.
சச்சின் டெண்டுல்கர் சொல்லி சொல்லி ஷார்ட் எடுத்துட்டாரு பாலர். ஆன்சி குரோனிய டெஸ்ட் மேட்ச்ல நச்சக்க நிக்க ஆகும் போது நீங்க எப்படி வந்துட்டு இது பண்ணணும்? இவ்வளவு காம்படிஷன் இருக்குன்னு 2 ஓவர் வந்து எனக்கு கண்டிப்பா இந்த டாப் 7ல பியூர் 7 டாப் பேட்டிங் இதுல இல்லையா? அபிஷேக் சர்மா அவரே ஒருத்தரை எத்தனை பேருக்குயா தெரியும்? அபிஷேக் சர்மா மோர் ஆஃப் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் பேட்ஸ்மேன் ஏன்னோ தேன் வாட் இஸ் நவுன்றது எத்தனை பேர் தெரியும்? அண்டர் 19 காலத்துல எப்படி போடுவார் தெரியுமா லெஃப்ட் ஆர்ம் அண்டர் 90s போலர் தான். ஆமா He கரெக்ட். is more of a bowler who can also bat coming at the down the order. அதுக்கப்புறம் மேல கொடுத்துட்டு அவங்களோட ஹிட்டிங் கேப்பபிலிட்டி பார்த்து மேல வந்தா இருக்கும் போது இப்போ ஒண்ணு என்ன பண்ணும்? அந்த மாதிரி உனக்கு ஆப்ஷன் எதுவும் இல்லை. விஷாந்த் கிஷன் விக்கெட் கீப்பர், சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர், வைபவ் சூரியவன்ஷி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடுவார். எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். வைபவ் சூரியவன்ஷி பால்ஸ் டீசென்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னுங்கும் போது நீங்க என்ன பண்ணணும்? வளர்க்க ஆரம்பிக்கணும். திலக் வர்மா கேன் கோ லாஸ்ட் ஸ்பின்னுங்கும் போது 2 ஓவருக்கு வில் ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா தூளி ஆட்டுற மாதிரி ஒரு ஆக்ஷன் எப்படி டெவலப் ஆயிருக்காரு பாருங்க. இப்ப எப்படி டெவலப் ஆயிருக்காரு பாருங்க. கரெக்ட். அவர் ஒரு போலர் அடி வாங்கினா டெஃபினட்டா வில் ஜாக்ஸ பதுக்கி 2 ஓவர் உங்களால கொடுக்க முடியும். That is what India is not having. If you are trying to say Shivam Dube is my 6th bowling option, I am very very sorry. அதை நான் ஒத்துக்க மாட்டேன். No, disrespect to Shivam Dube. I like Shivam Dube. He's good. He can bowl. But he's a genuine 6th bowling option to save you when one of your bowlers are going for shambles. ஆப்ஷன் இஸ் நோ. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப 2வது என்னன்னு சொன்னா, நான் எப்பவுமே அதை சொல்லியேதான் இருப்பேன். போன தடவை ஆஷனாவோட ரெக்கார்டிங் பண்ணும்போது அதான் சொல்லுவேன். டாப் 3ல ஒரு ஆங்கர், டாப் 4ல ஒரு ஆங்கர் இருக்கணும், 5, 6, 7, 8ல ஒரு ஆங்கர் இருக்கணும். ஆங்கர்னா எப்படின்னா பட்டுன்னு ஒரு 2-3 விக்கெட் செமையா போயிட்டு இருக்கு. ஒரு 9.5 ஓவர்ஸ் ஒரு டிடிஎஸ்ஸா ஒரு சொல்றோம் 9.5. என்னடா 9.5 கேட்காது. 9.5 101 ஃபார் 4 ஆயிடுச்சுன்னா அங்கேருந்து 11வது ஓவர்ல இருந்து 16 வரைக்கும் அந்த 6 ஓவர்ல ஒரு 45 அடி 16 ஓவர்ஸ்ல 145 விக்கெட் போகாம கடைசி 4 ஓவர் பிளாஸ்டிக் செட் பண்ணணும். ஸோ 2 பக்கமும் ஆடுற மாதிரியான ஒரு பிளேயர் இருக்கணும். ஓகே, டபுள் கியர் இருக்கிற பிளேயர். அதே மாதிரி டாப் 4ல ஒரு பிளேயர் டபுள் கியர் இருக்கிற பிளேயர் இருந்து நீ 250 பிச்சா இருக்கட்டும், இந்தியாவில் ஆடு, ராவல்பிண்டி பாகிஸ்தான்ல ஆடு, ஜோஹானஸ்பர்க்ல ஆடு, எந்த மாதிரி ஒரு பிச் பெங்களூர்ல ஆடு, இந்த டாப் 8ல 2 பேர் ஆங்கரா இருக்கணும். ஆனா பவர் ஹிட்டிங்கே இருக்கணும் அவங்களுக்கு. ஆங்கர்னா அப்படி அஜிங்கியா ரஹானே மாதிரி ஆடுற ஆங்கர் நான் கேட்கல. The guy who can just play both roles with perfection based on the situation demands. இன்னொன்னு இப்ப இவர் கேட்கிறாரு, ஹர்ஷித் ராணா பத்தி கேட்கிறாரு, ஸ்லோயர் ஒன் போடுறாருன்னு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, சொன்னா நீங்க சிரிப்பீங்க விக்கி, ஆனா நீ ஒத்தே ஆகணும். யூஆர் ஃபார்மர் கிரிக்கெட்டர். 4 ஓவர்ல 40 ரன் ஒரு விக்கெட்னா எக்ஸலண்ட் போலிங். இப்பெல்லாம் T20ல 4 ஓவர்ல 40 ரன் கொடுத்தா நல்லா போட்டேன். 40 தான் கொடுத்தா 4 ஓவர்லன்றான். நீங்க எல்லாம் ஆடும்போது 4 ஓவர்ல 40 கொடுத்து சாப்பிட்டீங்கன்னா இப்படி பாப்பான், நல்லா கொட்டுறான் பாரு. 4 ஓவர்ல 40 உள்ள இறங்காது. 4 ஓவர் 40 கொடுத்து 32க்கு அழுக வரும் எனக்கு. 32க்கு அழுதுருக்கேன் டிஎன்பிஎல் மேட்ச்ல பாத்ரூம்ல உட்காந்து. சீரியஸா இது சத்தியமா நடந்த ஒரு விஷயம். இப்ப நம்மளே நானே என்ன சொன்னேன், போன மேட்ச் 4 ஓவர் 40 ரன் 2 விக்கெட் அர்ச்சித் ராணா போல்டு வெல்லன்ற நானு. எல்லாருமே எப்படி யோசிக்கிறாங்கன்னா தப்பிச்சு போயிடலாம், ஒரு 8 ரன் ஒரு ஓவர் கொடுத்தேன்னா நான் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு போறாங்களே ஒழிய அந்த ஆட்டிடியூட்ல ஒரு 3-4 பால் பவுண்டரி கொடுக்கல. ஒரு 2-1-1-1 போகுதுன்னா 4ல 5ன்னா கேப்டனே வந்து என்ன சொல்றான், ஓவரை முடின்றான், பினிஷ் த ஓவர். கமெண்டேட்டர் என்ன சொல்றாங்க, 4 பால் 5 ரன். I think there's a pretty good over there. Now the question is, can he finish the over well? நான் எப்படி யோசிப்பேன் கமெண்டேட்டர், அந்த he has created pressure. The runs have dried out. Boundaries have not come in the first 4 balls. Can he pick up a wicket and bring his team right back into the game? அது என்னோட திங்கிங். நான் எங்க போனாலும் அதைத்தான் சொல்லுவேன். Unless otherwise the situation demands. ஃபர்ஸ்ட் நீ போலிங் போடுற 4 பால் 5 இருக்கா, 5வது பால் பதுங்காத. அதுக்கு இப்படி தூக்கி இப்படி போட சொல்ல மாட்டேன். 5வது பால் பதுங்காத. இந்த 5வது பால் ஒரு பவுன்சர் இப்படி போடு, இல்லைன்னா ஜெனியூனா ஒரு பால் போட்டு பேக் ஆஃப் த லென்த் போட்டு நிக் ஆஃப் பண்ண பாரு. அந்த மாதிரி சொல்லுவேன் ஒழிய எல்லாரும் சொல்றப்பா வேணாப்பா நான் 7 ரன் போட்டு போயிடுறேன், 4 ஓவர்ல 39 செம்ம போலிங் இன்னைக்கு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இவர் கேட்ட கேள்வி வெரி 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 கரெக்ட் அண்ட் பிரில்லியன்ட். This is what the explanation I can give. Vicky, if you please want to add on, or else we can give a glittering thought. அதாவது இப்போ glittering thoughtனா என்ன? Honestly speaking, we are all India fans. இப்போ as an analyst நானும் சரி நீங்களும் சரி எங்கெல்லாம் கரெக்டா இது பண்ணணுமோ அதெல்லாம் கிளியரா சொல்லிட்டோம். On top of it, we are India fans. அதுல எந்த சந்தேகம் சொல்றதுக்கு நான் வருத்தமும் பட மாட்டேன்.
சவுத் ஆப்பிரிக்கா என்ன தூக்கி வளர்த்த இது. இப்ப சவுத் ஆப்பிரிக்கா வந்துட்டேன், வீட்டுல இருந்தா பேசிட்டு இருக்கேன், அதனால தான் லேட்டா ரெக்கார்ட் பண்றோம். இந்தியா நான் பிறந்து வளர்ந்ததுயா, எனக்கு அந்த பற்று இந்தியா இருக்கும். இந்தியா தோத்தா நான் வருத்தப்படும், பட் த சேம் டைம் நானும் சரி விக்கியும் சரி we will reflect it as long. The only reason that the India getting back to winning ways might take a little bit longer is if there is no acceptance that I failed. அதை நீ அக்செப்ட் பண்ணாத வரைக்கும் நீ முன்னுக்கு வர முடியாது. வந்து டிரான்சிஷன் ஃபேஸ்னு 2 டைம் வேர்ல்ட் கப் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் சொல்லி இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. தயவு செஞ்சு அந்த ரூட்டை எடுக்காதீங்க. நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க, 3 பெரிய டிராஃபி ஜெயிச்சிருக்கீங்க, ஏஷியா கப், சாம்பியன்ஸ் ட்ராஃபி, T20. we are all proud of you. Please accept that you have failed and you to raise the bar. You will raise the bar. Whereas இங்கிலாந்து வந்து ஒரு இதோட வந்திருக்காங்க, அடிச்சு உங்களுக்கு சதச்சு இவங்க டெஸ்ட்ராய் பண்ணினே உங்க கான்ஃபிடன்ஸ் பிஃபோர் த ODI சீரிஸ். அப்சல்யூட்லி மெக்னிஃபிசன்ட் இன் எவ்ரி சிங்கிள் டிபார்ட்மெண்ட். கேப்டன்சி ஆஃப் குரூப் இஸ் ஆல்சோ கமெண்டபிள். பாவமா இருக்கு ஸ்ரேயஸ் ஐயரை பார்த்தா. இதுக்கு மேல ஒரு 68 ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சாரு, இப்போ ஒரு 80 அடிச்சாரு, கொஞ்சம் பாவமா இருக்கு. சீரீஸ் லாஸ்ட், பட் திருப்பியும் அதுதான் சொல்றேன், யூ பிளே ஃபார் யுவர் கண்ட்ரி, யூ ரெப்ரசென்ட் 1.4 பில்லியனுக்கு போது அந்த இந்தியன் ஃபேன்ஸ் அந்த ஒரு மேட்ச் ஜெயிக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைப்பாங்க. இந்த ஒயிட் வாஷ் அவாய்ட் பண்ணி ஒரு மேட்ச் ஜெயிக்க மாட்டாங்களா அப்படின்னு. இப்ப பிரிஸ்டல் அப்படின்றத இங்கிலாந்து வந்து பிஸ்டலா மாத்தி காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அடுத்தது இன்னொரு மேட்ச் இருக்கு, ஒரு ட்ரிக்கி வென்யூ சவுத்தாம்ப்டன், பியூட்டிஃபுல் வென்யூ, ரோஸ் பவுல் அப்படின்னு சொல்லுவாங்க. பவுல்ல வச்சு இந்தியா வந்து ஒயிட் வாஷ் அவங்களுக்கு கொடுக்குறாங்களா இல்லைன்னா வந்துட்டு இல்லப்பா நான் சண்டை போடுறாங்களான்னு பார்ப்போம். இந்த தடவையும் விக்கியோட ப்ரெடிக்ஷன் ஸ்பாட்டான இங்கிலாந்து சொன்னாரு, இங்கிலாந்து ஜெயிச்சது. ஸோ 99லேருந்து 100 வந்திருக்காரு. சாரி, நான் வந்துட்டு நேற்று ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு வந்து இப்போ தலை சுற்றுது. அடுத்த வேலை பண்ணுறதுக்கு முன்னாடி ரெக்கார்டிங் பண்ணணும்னு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். சாரி ஃபார் மேக்கிங் யூ ஆல் வெயிட். வில் கம் பேக் அண்ட் டூ அ டீடைல்டு ப்ரிவ்யூ ஆன் த ஒன் லாஸ்ட் T20 to be played in Rose Bowl, Southampton, with a very own 100% accurate blast English. Until then, thanks a lot and bye-bye.